மாணவர்கள் எடுத்துண்டா அவர்கள் பாடங்களை சரியாக படிக்க வேண்டும், முறையாக தேர்வினை சென்று எழுத வேண்டும். அது ரிசல்ட் எப்படி வேணா வந்துட்டு போகுது, அந்த ரிசல்ட்டை பத்தி நமக்கு கவலையே இருக்கக்கூடாது. நான் எதற்காக இந்த நேரத்துல வலியுறுத்தி சொல்றேன்னு பார்த்தா, இந்த காலத்துல பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க பார்த்தா, எக்ஸாம் நம்பரை கொண்டு போய் கோவில் சவுத்துல எழுதி வைக்கிறா. ஃபுல்லா கோவில் சவுத்துல வெறும் எக்ஸாம் நம்பரா நிறைஞ்சிருக்கு. அந்த பிப்ரவரி மார்ச் எல்லாம் போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆலயத்தினுடைய சுவற்றிலே நம்முடைய அந்த தேர்வு எண்ணை கொண்டு போய் கிறுக்குவதால் மட்டும் நமக்கு மதிப்பெண்கள் என்பது வந்துவிடவே விடாது. அவரவர்கள் படிக்க வேண்டும், நல்லபடியாக படிக்க வேண்டும். இறைவனிடத்திலே எப்படி பிரார்த்தனையை பண்ணணும்னு சொன்னா, நான் நல்லபடியாக தேர்வு எழுதுவதற்கு எனக்கு ஆரோக்கியம் என்பது குறைபாடு இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும்ங்கிற ஒரு பிரார்த்தனை தான் வச்சுக்கணுமே தவிர, இந்த இடத்துல நான் இவ்வளவு மார்க் வாங்கணும், இவ்வளவு ஸ்கோர் பண்ணணுங்கிற பிரார்த்தனை எல்லாம் வைக்கவே கூடாது. இறைவன் நமக்கு எப்படி சொல்லி இருக்கிறார், கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்லிட்டார். ஆக எவர் ஒருவர் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் இறைவனிடத்திலே வேண்டினாலும் சரி வேண்டாவிட்டாலும் சரி அவர்களுக்கான பலன் என்பது கண்டிப்பாக நல்லபடியாகத்தான் இருக்கும். இவை அனைத்தையும் கடந்து கடைசியா ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. இந்த எண்ணத்தை நாம் மனதிலே நிலை நிறுத்தினாலே போதுமானது. இறை அருள் என்பது நம்மிடத்திலே நிறைந்திருக்கும்.